ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். என் அருமையான உறவுகள் அத்தனை பேருக்கும் ஆனந்த வணக்கம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இந்த தலைப்பு ரொம்ப மிக முக்கியமான தலைப்பு. இதை பற்றி தான் நாங்கள் பேச வந்திருக்கிறோம். இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இது ஏதோ என்னுடைய சுயநலத்திற்காக இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் செய்யலை. உங்களோட நாங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகிட்டே இருப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களோட ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகிட்டே இருப்பேன். நீங்கள் வேணால் நல்லா பாருங்கள். உங்களுக்கு எப்பெல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்க, இதை இந்த சேனலை நீங்கள் எப்போயாவது பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது, ஏதோ ஒரு ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டுடுச்சு அப்படின்னா ஒரு நிமிஷம் நின்று அந்த வீடியோ பார்த்துருங்க. ஏதோ ஒரு இன்டிமேஷனை தான் கடவுள் நமக்கு உணர்த்துறார் அப்படிங்கிறது தான் உண்மையான அர்த்தம். ஏதோ ஒரு இன்டிமேஷன், உனக்கு இது நடக்க போகுது, இந்த இடத்துல நீ கேர்ஃபுல்லாக இரு, இது உனக்கு நடக்காது அப்படிங்கிறத அந்த வீடியோ உணர்த்தப்படும். நிறைய பேர் கூட சொல்லுவாங்க, எங்களுக்கு இந்த வாரராசி பலன் போடும் போதெல்லாம் சொல்லுவாங்க டேட் போடுங்க அப்படின்வாங்க. டேட் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த வாரத்தில் தான் நாங்கள் அதை சொல்கிறோம். அந்த வாரத்தை தான் நம்ம பார்க்கணும். இந்தந்த வாரத்தில் பாருங்கள். சப்போஸ் நீங்கள் தவறி ஒரு வாரத்தில் நீங்கள் அதை பார்த்தா கூட அது உங்களுக்கு எச்சரிக்கைப்படுத்துகிற ஒரு விஷயமாக இருக்குமே தவிர அது உங்களுக்கு சம்பந்தப்படாத விஷயமாக இருக்காது. கடவுள் உங்களோடு நிழலாக என்னை தொடர்பு கொள்ள வைப்பார். நம்புங்க என் உறவுகளே. இது ஒரு வியாபார ரீதியாக இதை பார்க்க வேண்டாம். நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை நிழலாக தொடருது. ஒரு மர்மம் நம்ம வாழ்க்கையில் இருக்குது, நம்ம குடும்பத்தில் ஒரு மர்மம் இருக்குது, நம்ம வாழ்க்கையில் ஒரு மர்மம் இருக்குது. இல்லைன்னா நம்ம ரொம்ப யோசிக்கிறோம் ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு, ஆனால் எங்கேயோ ஒரு தடை இருக்குது. அது என்ன மர்மம்? இந்த மர்மத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த மர்மம் விலகினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நல்ல ரிசல்ட். நம்ம எத்தனையோ பேர் வாழ்க்கையில் நிறைய முயற்சி பண்ணுறோம், கடுமையாக உழைக்கிறோம், கடுமையாக என்ன சொல்லுவோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். ஆனால் அந்த அளவுக்கு ஒர்த்து ஒன்றுமே இல்லை. யாரோ திடீர்னு சில விஷயத்தை தட்டி பறித்து போய்கிட்டே இருக்கிறோம். அப்படி பாவப்பட்ட ராசியா நம்ம ராசி? அப்படி பாவப்பட்டவர்களா நம்ம? அப்போ நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. இந்த மர்மத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ராசிக்காரர்கள். வாங்க ஒன்றையும் பற்றி பேசுவோம், தெளிவாக பேசுவோம். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மர்மம் விலகும், குடும்பத்தில் நல்லது நடக்கும், நீங்கள் ஆசைப்படுறது நிச்சயம் நடக்கும். நம்புங்க. உள்ள வாங்க பார்ப்போம். ஒரு விஷயத்தை நடத்தி முடிக்கிறதுக்குள்ள மனம் படக்கூடிய பாடு யாருக்காவது தெரியுமா? ஒரு வீடு கட்டுறோம், ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்குறோம், ஏன் குடும்ப விஷயத்தை ஒரு பண்டிகையாக இருக்கட்டும், ஏதோ ஒரு பண்டிகை, அது தீபாவளியாக இருக்கட்டும், வீட்டில் பெரியவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இருக்கட்டும், ஒரு ஃபங்க்ஷனில் போய் கலந்துக்கிறதா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே ஒரு யுகத்தை கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்குது மேஷராசிக்கு. நல்லது சொல்கிறானோ இல்லையோ, நம்மளை பற்றி பாராட்டுறானோ இல்லையோ, நம்ம வந்துட்டு போனாலே நம்மளை பற்றி தப்பாகவும் இழிவாகவும் நம்மளை பற்றி தவறாகவும் சித்தரித்தும் பேசக்கூடியதை வழக்கமாகவே பல பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது உங்கள் காதுக்கே ஒரு நேரம் வரும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். நான் அப்படிலாம் பண்ணலடா, நான் அப்படிலாம் உங்களுக்கு கெட்டது நினைக்கிறது கெட்டதாடா என் வாழ்க்கையில் இருக்குது,
என்னமோ கெட்டதையே நினச்சி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும், இவன் கெட்டு போயிடணும், அவன் கெட்டு போயிடணும், அவன் வாழக்கூடாது, இவன் வாழக்கூடாது அப்படின்னு நான் நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி, ஏன்டா என்னை நீங்கள் வேற ஒரு பிம்பமாக உருவாக்கிக்கிறீங்க? இப்படியே நம்ம கேள்வி கேட்கணும் மாதிரி நம்ம மனசு தோணும். ஏன்னா அப்படி தான் இந்த உலகம், இந்த சமூகம், இந்த உறவுகள் இது நம்மளை வச்சுருக்கோம். மேஷராசிக்காரவங்களை பார்த்தாலே சில பேர் கெட்டுப்படியாக இருப்பாங்க. ஆனால் முன்னாடி ஒரு பையிலும் வாயை திறக்க மாட்டான். ஆனால் நம்ம போன பிறகு நம்மளை கழுவி ஊற்றாமல் இருக்க மாட்டான். என்ன வாயில் வருதோ பேசுவான். உண்மையும் தெரியாது, யதார்த்தமும் தெரியாது. எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கிறோம், எவ்வளவு விட்டு கொடுத்துருக்குறோம், எவ்வளவு உதவி பண்ணியிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய குணம், ஒருத்தன் உண்மையிலேயே ரொம்ப வருந்துறான், ரொம்ப வருத்தப்படுறான்னா அவனுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவீங்க. உங்களால் உயர்ந்தவர்கள் இருப்பார்களே தவிர நீங்கள் ஒருத்தவன் ஏணியில் ஏறும்போது அவனை பிடிச்சி அந்த ஏணியை ஆட்டி விட்டோ ஏணியை பிடுங்கினவனோ நீங்கள் கிடையாது. நான் உங்களை பெருமையெல்லாம் சொல்லலை, ஏன்னா உங்கள் ராசியால் அந்த விஷயத்தை செய்ய முடியாது. ஆனால் இந்த மேஷராசிக்காரவங்களை எப்படி சித்தரிப்பாங்க அப்படின்னா, ஓரவஞ்சனக்காரர்கள், பேசுறது ஒன்று செய்கிறது ஒன்று, இவன் ஒழியணும் முதல்ல அப்படின்லாம் பேசுவாங்க. இப்படி நல்லது நினைச்சும் நல்லது நடத்தியும் நம்ம குடும்பத்தில் ஒரு நல்லது நடக்கிறதுக்கு தடுமாறுது. நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு நல்லதை நடத்தணும், நம்ம குடும்பத்தில் ஒரு நல்லதை நடத்தணும் அப்படின்னா அதை நடக்க விடாமல் அந்த குடும்பம் வருத்தப்பட்டுக்கிட்டு நிற்கிது. இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. மனசு நல்லா இருக்குது, நல்லதை நினைக்கிறோம், ஆனால் நம்மளை பற்றி தப்பாக பல பேர் புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. எவனுமே இன்னைய வரைக்கும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், சரியாகவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். ஆனால் நம்மளை பார்த்தா மட்டும் இனிப்பாக நல்ல பல்ல ஈனி இழிச்சிக்கிட்டு பேசுகிறான். அவனை நம்ம நல்லா புரிஞ்சுருக்குறோம். சரி, இப்படி இருந்தும் நம்ம ஒரு கரண்ட்டு பில்லு கட்டுறதுலேருந்து, நம்ம வீட்டை பார்த்துக்கிறதுலேருந்து, நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறதுலேருந்து படுற கஷ்டம், வீட்டில் அதேமாதிரி மெடிசன் செலவுகள் எக்குத்தப்பா தாறுமாறாக ஏறுறது, திடீர்னு பொருட்கள் வீணாக போகிறது, நம்ம நினச்ச விஷயத்தை நினச்ச மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலான்னா அந்த நேரம் எல்லாருமே நம்மளை கைவிட்டு போகிற மாதிரி அதை பிடிச்சி இழுத்து கொண்டு நிப்பாட்டி செய்ய வேண்டியது. இப்படி ஒவ்வொரு நாளும் போராட்டத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மேஷராசி, கும்பம் இடையில் வருதுன்னு தப்பாக நினைக்காதீங்க. ஏறத்தாழ இதே பொறுப்பு கும்பத்துக்கு வரும், நான் பிறகு வரேன். மேஷத்துக்கு தான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மேஷராசிக்காரர்கள் இந்த சிரமத்துக்குள்ளே சந்திக்கிறாங்கன்னா அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு மர்மம் இருக்கு. இந்த மர்மத்தை நீக்கக்கூடிய நேரம் இப்போ ஆரம்பம். அன்பானவர்களே, என் உறவுகளே, ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிங்க. நீங்கள் போகிற ரூட்டை மாற்றிக்க வேண்டாம். வீட்டில் இருக்கிற மர்மம் என்ன? நம்மளுடைய வினை எங்கேயோ நம்மளை துரத்துது. என்றைக்கோ நம்ம பண்ண ஒரு சின்ன பாவமோ, சின்னதாக யாரோ வருத்தப்பட வச்சதோ, நம்மளை மீறி நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸை எங்கேயோ பயன்படுத்தினதோ நம்மளை திருப்பி இப்போ ட்ராக்கை மாற்றி கொண்டு போகுது. அப்போ இப்போ நம்ம இம்மிடியேட்டாக நம்ம சில விஷயத்தை மேஷராசிக்காரர்கள் செஞ்சே தீரணும். உங்கள் வீட்டில் ஒரு மர்மம் இருக்குன்னா ஒன்று அது சில பேருடைய சாபமாக மட்டும்தான் இருக்கணும். ஏதோ ஒரு சாபம் நம்ம குடும்பத்தில் இருக்குது. ஏதோ ஒரு பெரிய ஒருத்தவங்க நம்ம குடும்பத்தில் வாழ்ந்தவர்கள், இருந்தவர்கள் நம்மளை ரொம்ப அளவில் மனசார நொந்து எதையோ ஒன்று சொல்லிட்டு போயிருக்கான். இல்லைன்னா ஈஸியாக நடக்க வேண்டியது எல்லாம் நடக்காமல் தடுமாறுது. இறைவனிடத்திலேயே நாம் இருந்தாலும் கூட இறைவன் நமக்கு சோறு போடுறாரு, அதாவது எல்லாம் கொடுக்கறதெல்லாம் கொடுக்குறாரு. ஆனால் வீட்டுக்குள்ளே நிம்மதியை கொடுக்குறாரானா அந்த இடத்துல இல்லை. எப்போ பார்த்தாலும் பய உணர்வுலே வச்சுருக்காரு. இதுக்கு காரணம் நம்ம குடும்பத்தில் இருந்தவர்களுடைய சாபம். எது பெரியவர்களுடைய சாபமோ பெண்ணுடைய சாபமோ இருக்குது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் மேஷராசிக்காரர்கள். இதை எளிமையாக நான் விளக்கி சொல்கிறேன். ரொம்ப பெரிய கஷ்டமெல்லாம் கிடையவே கிடையாது.
உங்கள் வீட்டில் உங்கள் அக்கா தங்கச்சி கூட பிறந்தவர்கள் அவர்கள் வீட்டுக்கு அழைச்சி அவங்களுக்கு ஏதாவது ஒரு புடவை அவங்கள அவங்க குடும்பத்தை உங்கள் அக்கா தங்கச்சி குடும்பத்தை அழைச்சி அவங்கள சந்தோஷப்படுத்தி அனுப்புங்க. எவ்வளோதான். உங்கள் உறவுகளை முதல்ல, அதுவும் கூட பிறந்தவர்கள் பங்காளி, இதில் அக்கா தங்கச்சி தான் எடுத்துக்கிறோம். அப்படி இல்லைன்னா சித்தி வீடு, பெரியப்பா வீடு, அது மாதிரி. இரண்டாவது ரொம்ப முக்கியமானது நான் சொல்கிறேன், சின்னதாக ஒரு வேல் வச்சு முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க. சின்னதாக வேல், இந்த அளவுக்கு சின்னதாக ஒரு பிள்ளையாரோட விக்கிரகம் வச்சு வழிபாடு பண்ணுங்க. ஒரு பிள்ளையார் விக்கிரகம், ஒரு வேல். இந்த மர்மம் முதல்ல விலகும். உங்களுக்கு எந்த சாபம் இருந்தாலும் விலகும். பெண் சாபம் இருந்தால் விலகும், முன் சாபம் இருந்தால் விலகும். பிள்ளையார் வழிபாடு பண்ணுங்க, சின்னதாக வேல் வச்சு வழிபாடு பண்ணுங்க. சகோதரிகள், அந்த சகோதரிகள் உறவுகள், சார் சகோதரிகளே இல்லைன்னா சித்தப்பா மக்கள், பெரியப்பா மக்கள், இது மாதிரி யாரோ ஒரு பெண்களை வீட்டுக்கு கூப்பிட்டு அவர்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு புடவை வச்சு கொடுத்து அவங்கள அனுப்பிவிடுங்க. இதை கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் செய்யுங்க. இந்த விஷயத்தை முடிஞ்சதுக்கு பிறகு உங்கள் வீட்டில் ஒரு மாயிலை தோரணம் கட்டி, இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு மாயிலை தோரணம் கட்டி உங்கள் சக்திக்கு தகுந்தாற் போல், உங்களுடைய சக்திக்கு தகுந்தாற் போல் பௌர்ணமியில் சத்யநாராயண பூஜை பண்ணுங்க. சத்யநாராயண பூஜை ரொம்ப சிம்பிள், ரொம்ப பெரிய அளவுலாம் வேணாம், சிம்பிளாக சக்திக்கு தகுந்தாற் போல் சத்யநாராயண பூஜை பண்ணுங்க. மேஷராசிக்காரர்களுக்கு சத்தியம் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மர்மம் விலகும். இதுவரைக்கும் உங்கள் குடும்பத்தில் ஒரு விஷயம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது, நடக்கவே இல்லை, என்ன பண்ணாலும் என்னால் இதை பண்ண முடியலன்னா இந்த 3 விஷயத்தை மட்டும் செய்யுங்க. உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. இந்த குலதெய்வம் அனுகிரகம் கிடைக்கும், சாபங்கள் விலகும். சத்தியமாக சத்யநாராயணர் உங்களுக்கு நல்லது செய்வார். நம்பி செய்யுங்க மேஷராசிக்காரர்களே. ஏன்னா சில வம்ச விருத்திகள்லாம் கிடைக்காம தவிக்கிறோம். பெரிய நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், இந்த கோயிலுக்கு போகணும், அந்த கோயிலுக்கு போகணும், அங்கே போனால் தான் இது முடியும், இதுதான். எதுவுமே வேண்டாம், வீட்டை சுத்தம் பண்ணுங்க. வீட்டை சுத்தம் பண்ணுங்க, நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. ஒரு பௌர்ணமி உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஒரே பௌர்ணமி, வாய்ப்பு கிடைச்சா தொடர்ந்து செய்யலாம், தொடர்ந்து சத்யநாராயண பூஜை பண்ணலாம். பௌர்ணமி இதை மட்டும் மேஷராசிக்காரர்கள் செஞ்சு பாருங்கள், மிகப்பெரிய யோகத்தை அடைவீர்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற மர்மம் விலகும். அதை விட ரொம்ப முக்கியமானது இன்னும் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். மேஷராசிக்காரர்கள் வேல் கண்டிப்பாக வச்சு வழிபாடு பண்ணுங்க, நம்பி செய்யுங்க. ஒன்று, எந்த ஸ்தலங்களுக்கு போனாலுமே அங்கே உள்ள தீர்த்தத்தை வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கு தெளிங்க. இந்த கோவிலில் தீர்த்தம் இருக்கும், எந்த கோயிலுக்கு போனாலும் தீர்த்தம் இருக்கும். ஒரு கோவில்னால் ஒரு தீர்த்தம், அந்த தீர்த்தத்தை வாங்கிட்டு வீட்டில் தெளித்து விடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற மர்மங்கள் விலகும். அதில் உங்கள் ஜாதக ரீதியாக குடும்ப தலைவருடைய ஜாதகத்தில் இந்த மர்மம் தொடர்ந்ததுன்னா குடும்ப ஜாதகத்தை நம்ம பார்க்கணும். குடும்பத்தில் தலைவன், குடும்பத்துடைய தலைமகன், ஒரு அப்பா புள்ள கண்டிப்பாக பார்க்கணும். இது எல்லாம் போக தான் அந்த இடத்துக்குள்ளே வரணும். அப்போ அந்த மர்மத்தை அப்போ தான் நீக்க முடியும். நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் சார், ஆனால் எனக்கு இந்த மர்மம் நீடிக்குது, எனக்கு ஏதாவது அவமானம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம குடும்ப ஜாதகத்தை கண்டிப்பாக ஒரு தடவை பார்த்து அதுக்கு பரிகாரங்களை பண்ணிக்கோங்க. நிச்சயமாக தீர்வு கிடைக்கும். இன்னிலிருந்து உங்கள் குடும்ப மர்மம் விலகப் போகுது, நல்லது நடக்கப் போகுது. வாழ்த்துக்கள். நட்புகள் அனைவருக்கும் என்னுடைய செய்தி என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்கிற மர்மம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க. நம்ம தாத்தா எப்படி இருந்தாரோ அது பேரனை பாதிக்கும். தாத்தா நல்லது பண்ணால் பேரனுக்கு நல்லது நடக்கும், பேத்திக்கு நல்லது நடக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஒரு வம்சம் இன்னொரு கேப் விட்டு அடுத்த வம்சத்தில் பிரச்சனையை உண்டாக்குது. இது குடும்பத்தில் இருக்கிற மர்மம். அடுத்தது தெய்வ குறைபாடுகள். நம்ம ஏதாவது ஒன்று
வேண்டிக்கிட்டு செய்யாமல் இருக்கிறது ஒரு மர்மம். 3வது, சிலரை ரொம்ப வருத்தப்பட வைக்கிறது. வீட்டில் பெற்றவங்க இருப்பாங்க, வயசான பாட்டி தாத்தா இருப்பாங்க, அவங்கள ரொம்ப வருத்தப்பட வைப்போம், அவங்கள கேவலமாக பார்ப்போம். அது மர்மத்தில் போய் மாட்டிக்கும், நமக்கு நடக்க வேண்டியது நடக்காது. அடுத்து நம்மளோட கூட பணியாளர்கள், வேலை பார்க்குறவங்க, நம்மளோட கீழ் நிலையில் இருப்பாங்க. எல்லாருமே மேலே ஆனவங்க யாருமே கிடையாது. மேலோர்கள் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க, என்னை விட மேலோன் யாரும் இல்லை, என்னை விட கீழோன் யாரும் இல்லை. இதை புரிஞ்சுக்கணும். நம்மளை விட மேலோன் யாருமே இல்லை எண்ணத்தில், நம்மளை விட கீழோன் யாரும் இல்லை கெட்ட புத்தியில். இந்த கெட்ட புத்தி என்ன பண்ணும் அப்படின்னா, ஒருத்தவங்களை சீப்பாக நம்ம எடை போட்டுடும். இதுவும் மர்மத்துக்குள்ளே போயிடும். இந்த கர்மா தான் மர்மம். இந்த வாழ்க்கையில் இந்த மர்மம் என்ன பண்ணும் அப்படின்னா, நிறைய இது மாதிரி நம்மளை போட்டு சொதப்பிடும். இந்த மர்மங்களை நீக்கிறதுக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எல்லாருக்கும் மரியாதை கொடுப்போம், யாரையும் அலட்சியப்படுத்த வேண்டாம், யாரையும் அவமானப்படுத்த வேண்டாம். இன்னிலிருந்து நாம் எல்லாரும் ஒரு சபதம் எடுத்துப்போம், இந்த பிறவியில் இந்த ஜென்மாவில் நாம் நினச்சதை நடத்தணும். இது ஒன்று தான் நமக்கு பலன். இது செய்கிறதுக்கு ஒவ்வொரு பௌர்ணமியும் உங்கள் வீடுகளில் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், ஒவ்வொரு பௌர்ணமி உங்கள் வீட்டில் குத்து விளக்கு ஏற்றி அபிராமி அந்தாதி பாராயணம் எல்லாரும் படிங்க, எல்லாரும் படிங்க. 101 பாட்டு. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதம் நடக்கப் போகுது. நீங்கள் அபிராமி அந்தாதி படிங்க, அதோடைய பலன் மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அபிராமி அந்தாதியை படிச்சுட்டு, கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்புன்னு அந்த அபிராமி பதிகத்தில் ஒரு பாட்டு, அதையும் எடுத்துட்டு சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராசதனையேன்ற பாட்டு, அதையும் அந்த பதிகத்தையும் படிங்க. வாழ்க்கை நன்னா இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற மர்மங்கள் விலகும். உங்கள் வீட்டை டெய்லி விளக்கேற்றுங்க. வீட்டில் விளக்கேற்ற மனசில் வெளிச்சம் ஏற்படும். மனசில் வெளிச்சம் ஏற்படும், உங்கள் வீட்டில் மர்மம் நீங்கும். கண்டிப்பாக நம்பிக்கையை தளர விடாதீங்க. பிள்ளைங்களாம் நல்லா இருப்பீங்க. மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். இந்த பதிவு உங்கள் எல்லோருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மர்மத்தை நீக்க நானும் பிரார்த்தனை பண்ண போகிறேன். அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிரமம் இருக்குது, ரொம்ப கஷ்டம் இருக்குது, எனக்கு இந்த மர்மம் எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாதகம் பார்த்து அதுக்கு பிராயச்சித்தை பண்ணிக்கிங்க. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், கடவுள் உங்களை கைவிட மாட்டார். என் உறவுகளே, என் நண்பர்களே, என் சகோதரர்களே, கடவுள் கைவிட மாட்டார். இந்த பதிவு பார்க்குறவங்களுக்கு சகல தெய்வங்களும் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண போகுது. உங்கள் குலதெய்வம் அனுகிரகம் பண்ண போகுது. அந்த அபிராமி அனுகிரகம் பண்ண போகிறான். நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள்.